நிச்சயமா ஹிருதி, இந்தியாவில் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என 4 மத்தி என 5 இடங்களிலுமே தற்போது வெள்ளக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல நகரங்கள் வெள்ளத்திலே மிதக்கின்றன. குறிப்பாக மெட்ரோ நகரங்களான டெல்லி, மும்பை போன்ற நகரங்கள், அதே போன்று கேரளாவிலே எர்ணாகுளம் போன்ற இடங்கள் எல்லாம் வெள்ள நீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முழு விவரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தற்போது நீங்கள் இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். நம்முடைய அந்த திரையில நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு நகரமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்பதை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், எர்ணாகுளம் ஆகட்டும், அது கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர் என பல மாநிலங்கள், டெல்லி, மும்பை என்று பல நகரங்கள் எல்லாருமே தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளா, டெல்லி காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கின்ற பாருங்கள். ஒவ்வொரு காட்சிகளாக இந்த 4 காட்சிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு காட்சியாகவே நாம் பார்ப்போம். தற்போது முதலிலே காட்சிகள் வருகின்றன. நம்ம ஒவ்வொரு திரையாக ஒவ்வொரு காட்சியாக நமது ஒளிப்பதிவார் காட்டுவார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதை ஒவ்வொரு மாநிலமாகவே நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாதிப்பு ஊடுருவி இருக்கிறது என்று. அதாவது தற்போது ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என பல அலர்ட்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த மழையின் தீவிரம் என்பது எதிர்பார்த்தை விட அதிகமாக இருக்கிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடைந்திருக்கிறது. இந்தியாவின் பல பகுதிகள், கேரளா வழியாக வந்த அந்த தென்மேற்கு பருவமழையாக இந்தியாவின் பல பகுதிகளிலே தற்பொழுது நல்ல ஒரு சிறந்த மழை, கனமழை, பலத்த மழை, போதிய மழையை கொடுத்திருக்கு. பல இடங்களில் அதீத மழையும் கொடுத்திருக்கிறது. இப்பொழுதுதான் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்குள்ளாகவே போதிய அளவுக்கு மழை, அதீத மழையை கொடுத்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அந்த காட்சிகள் நமக்கு வந்திருக்கு. குஜராத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு என்று பார்க்கலாம். குஜராத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு. குஜராத்தின் விதர்பா, அதே போன்று அகமதாபாத், சூரத், தபி, நர்மதா, ராஜ்கோட், பாவ்நகர், அம்ரேலி, வல்சாத், ஆரவல்லி போன்ற இடங்களில் எல்லாம் எந்த அளவுக்கு மழைநீர் எப்படி வெள்ளம் போல அடித்து ஓடுகிறது என்பார்களே, அப்படி பண்ற காட்சிகள் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. குஜராத்திலிருந்து வருகின்ற காட்சிகள் தான் இவை. அந்த சாலைகள் எல்லாம் வாகனங்களை அடித்து செல்லும் அளவுக்கு தண்ணீர் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான். அந்த வாகனங்கள், பல சாலைகள், அங்கு தார் சாலைகள் எல்லாம் தண்ணீர் சாலைகளாக மாறி இருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். குஜராத்திலிருந்து வந்த காட்சிகளை, குஜராத்தின் பல பகுதிகள், ஏற்கனவே தலைநகர் அகமதாபாத் முதல் சூரத், தபி, தலைநகர் அல்ல, முக்கிய நகரமான அகமதாபாத், சூரத், தபி, நர்மதா, ராஜ்கோட், பாவ்நகர், அம்ரேலி, வல்சாத், ஆராவளி போன்ற இடங்கள் எல்லாம் தற்போது மிதக்கும் நகரங்களாக நமக்கு காட்சி அளிக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம். குஜராத்தை அடுத்து மற்றொரு மாநிலத்தை பார்ப்போம். அந்த இடத்திலே எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு என்பதை பார்க்கலாம். நீங்கள் கேரளத்தில் எடுத்துக்கொண்டால் எர்ணாகுளத்திலிருந்து வந்த காட்சிகளை, கேரளத்தின் எர்ணாகுளத்திலே தண்ணீர் எப்படி பீச்சி அடித்துக் கொண்டு வெள்ள நீர் உள்ளே வந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். பல பகுதிகள், வீடுகளில் எல்லாம் பல பகுதிகள் மூழ்கி இருக்கின்றன. அந்த அளவுக்கு தண்ணீர் மிக அதிகமாக கேரளாவிலே தற்பொழுது மழையின் காரணமாக வந்திருக்கிறது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே பெய்கின்ற அந்த மழை நீரானது நேரடியாக வருவதால் கேரளத்தின் எர்ணாகுளம் உள்ளிட்ட பல பகுதிகள் தற்போது வெள்ள நிலை மதக்கின்றன தான் கூற வேண்டும். குறிப்பாக கேரளத்திலே மணிமாலா, கோரப்புழா, நீலேஸ்வரம், உப்பலா போன்ற ஆறுகள் எல்லாம் கரை புரண்டு ஓடுகின்றன. அந்த ஆறுகள் கரை புரண்டு ஓடுவதால் அதை சுற்றி உள்ள பல பகுதிகள் தற்பொழுது தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்திருக்கின்றன. கண்ணூர், காசர்கோட்டிலே ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, ஆலப்புழா, எர்ணாகுளம், திருச்சூர் போன்ற இடங்கள் எல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் நமக்கு கிடைத்த தகவலை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணூர், காசர்கோடு ஆகிய இடங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு நிற எச்சரிக்கை என்றால் அங்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்றால் மிக 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, ஆலப்புழா, எர்ணாகுளம், திருச்சூர் ஆகிய இடங்களில் எல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் என்றால் 10 to 20 சென்டிமீட்டர், அதாவது 100 மில்லிமீட்டர் இருந்து 200 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று கூறியிருக்கிறார்கள். கேரளத்திலே தற்போது இந்த மழையின் தீவிரம் எப்படி இருக்கு என்பது இந்த காட்சிகள் ஒன்றே போதும். இதை பார்த்தாலே தெரியும் மழைநீர் எந்த அளவுக்கு, அதாவது இடுப்பு அளவுக்கு மழைநீர் இருக்கிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பல வீடுகள் முழுவதும் வீடுகளுக்கு எல்லாம் தண்ணீர் சென்று விட்டது. பல இடையே அதனால் தான் குறிப்பிடும் எர்ணாகுளம் மிதந்து கொண்டிருக்கிறது என்பார்களே. மிதக்கும் நகரங்களாக தற்போது இந்தியாவின் பல பகுதிகள் மாறி இருக்கின்றன என்பதற்கு இவைதான் எடுத்துக்காட்டு, உதாரணம், சாட்சி, எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் வெள்ள நீர் அழித்து வருகின்ற காட்சிகள்.